Okay students, நம்ம previous classல வந்து Cauchy's integral formula உள்ள எல்லா problemsமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்? Lorentz series உள்ள problems பார்ப்போம். இப்போ Lorentz seriesல முன்னாடி இந்த definitions பார்த்துப்போம். Let C1 C2 be two concentric circles mod z minus a equal to r1 and z minus a is equal to r2. Where r2 is less than r1. R2 என்ற second region வந்து எப்பவுமே less than r1 ஆ இருக்கும் அந்த concentric circlesல. Let f of z be analytic on C1 and C2. Analytic இருக்கு C1 and C2 ன்றதுல curved and in the annular region R between them. Then for any point z in R any point எடுத்தனா f of z is equal to summation n is equal to 0 to infinity an into z minus a whole power n இருக்கும் plus summation n is equal to 1 to infinity bn divided by z minus denominator ல இருக்கும் z minus a whole power n. first an ஓட coefficient numerator ல இருக்கும் bn ஓட coefficient வந்து denominator ல இருக்கும் where an equal to 1 by 2 pi I நம்ம integration over c1 f of z divided by z minus a whole power n plus 1 இருக்கும். இங்க bn க்கு வந்து 1 minus n இருக்கும் an க்கு வந்து 0 to infinity இருக்கும் bn க்கு வந்து 1 to infinity இருக்கும். நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா f of z வந்து கொடுத்துருவாங்க. அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரீஜியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி லாரன்ஸ்ல வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம ஆன்சர் கொண்டு வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து லாரன்ஸ் சீரிஸோட டெஃபினிஷன். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம லாரன்ஸ் சீரிஸ்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஓகே, இப்போ சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். இங்க லாரன்ஸ் சீரிஸ்ல f of z ல கொடுத்திருப்பாங்க. f of z ல நம்ம என்ன செக் பண்ணனும்? நியூமரேட்டர்ல உள்ள z ஓட பவர். z ஓட பவர் இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. டினாமினேட்டர்ல z கியூப் இருக்கு. அப்ப சோ நம்ம வந்து நியூமரேட்டரோட பவரை விட டினாமினேட்டரோட பவர் கிரேட்டஸ்டா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட அப்ளை பண்ண போறோம். கன்சிடர் பண்ணிக்கிறோம் 6z plus 5 divided by என்ன பண்ணுவோம்? z into z minus 2 into z plus 1 ன்னு எடுத்துப்போம். This is a divided by a ங்கிறது கான்ஸ்டன்ட் z plus b divided by z minus 2 plus c divided by z plus 1 ன்னு எடுத்துப்போம். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். 6z plus 5 equal to a into எந்த டேர்ம் present ஆடியோ அதை எழுதணும். z minus 1 z plus 1 plus b into z into z plus 1 plus c into என்ன இருக்கு இல்ல z into z minus 2. இப்போ டினாமினேட்டர்ல இந்த z into z minus 2 into z plus 2 எல்சிஎம் எடுக்கிறப்போ வரும். ரெண்டுமே டினாமினேட்டர்ல கேன்சல் ஆயிடும். நம்ம என்ன பண்ண போறோம்? put z is equal to minus 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்போ இங்கே minus 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா plus 2. ஏன்னா இங்க 2 வந்து equal to என்ன நம்பர் போட்டோம்னா அந்த டேர்ம் வந்து 0 ஆகுது. அந்த நம்பரை தான் நம்ம சூஸ் பண்ணணும். பார்ஷியல் ஃபிராக்ஷன் நமக்கு நல்லாவே தெரியும். சோ இப்போ என்ன இருக்கும்? 6 into 2 னா 12 plus 5 னா 17 equal to இந்த டேர்ம் a into 0 ஆயிடும் plus b into 2 into 3 னா 6 c யும் 0 ஆயிடும். So b is equal to 17 divided by 6. And therefore this is implies b is equal to 17 by 6. Next என்ன பண்ணலாம்? put என்ன நம்பர் கொடுக்கலாம்? put z is equal to minus 1. put z is equal to minus 1 நீங்க கொடுத்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும்? minus 1 மட்டும் வரும். minus 6 plus 5 வந்து minus 1 is equal to ரைட் ஹேண்ட் சைடுல என்ன வரும்? ஃபர்ஸ்ட் a வந்து 0 ஆயிடும், b ன்றதும் 0 ஆயிடும், c ன்றது என்ன இருக்கும்? c into minus 1 into a minus 1 minus 3 னா we get 3c வந்துரும். So 3c equal to minus 1. Therefore c equal to minus 1 by 3. Next என்ன பண்ணலாம்? put z is equal to இப்போ இங்கேயும் z இருக்கு, இங்கேயும் z இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம்? put z is equal to 0. 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 5 வந்துரும். ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கும்? a into 0 பண்றப்போ minus 2 1 ன்னு வந்துரும். இந்த டூ டேர்ம்ஸும் b into 0 plus c into 0 ஆயிடும். So we gain இங்க minus 2a is equal to 5. ஆமா minus 2a equal to 5. Therefore
5 is equal to, therefore a minus 2a equal to 5, therefore a equal to minus 5 divided by 2. இப்போ இந்த 3 values எடுத்து வந்து என்ன பண்ணோம்னா இந்த equationல substitute பண்ணோம். This is equation 1. இப்போ equation 1ல substitute பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், the region expand பண்ணுவோம். ஓகே, இப்போ therefore equation 1 implies இந்த term என்ன இருக்கும், f of z எடுத்துக்கோங்க. a ஓட வேல்யூ minus 5 by 2 into 1 by z. b ஓட வேல்யூ 17 by 6. 17 by 6 into 1 by z minus 2. c ஓட வேல்யூ minus 1 by 3 into 1 by z plus 1. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணனும்னா given region என்ன region கொடுத்திருக்காங்க, 1 is less than mod z plus 1 is less than 3. mod z plus 1 lies between 1 and 3 ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப region பண்ண போறோம். நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட லாரன்ஸ் சீரிஸ் எப்பயுமே எப்படி இருக்குன்னா, லாரன்ஸ் சீரிஸ் வந்து வேலிட் ஃபார் சம் வேல்யூ இஸ் லெஸ் தென் 1 என்ற ஃபார்மேட்ல தான் இருக்கும். சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது லெட்டர் z plus 1 is equal to u ன்னு எடுத்துக்குவோம். சோ therefore z equal to u minus 1. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், z plus 1 is equal to u ன்னு எடுத்துக்கோமா, z is equal to u minus 1. எங்க நமக்கு வந்து z வருதோ அங்கெல்லாம் என்ன பண்ணலாம், u minus 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். therefore the region is valid for mod z is less than 3. இங்க வந்துரும். therefore 1 is less than mod u is less than 3. நம்மளோட region நான் என்ன சொல்லிருக்கேன், some region is less than 1 ன்னு தான் வரணும். அப்ப சோ என்ன பண்ணுவோம், இத 1 is less than mod and mod u is less than 3. The region is split up கொடுத்துருவோம். 1 is less than u and mod u is less than 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட என்ன இருக்கணும், 1 by u is less than 1. mod u is less than 1 என்ற ஃபார்ம்ல இருக்கணும். இங்க என்ன இருக்குன்னா and இங்க mod u by 3 is less than 1. இப்போ நம்மளோட region வந்து இப்படி தான் இருக்கணும். இந்த regionக்கு தான் நம்ம வந்து சம வந்து mod u is become u தான் வரும். இங்க u by 3 னா வரும், that is u by 3 தான் வரும், modulus of u by 3. இப்போ நம்மளோட region, this is equation 2. இப்போ equation 2 implies f of z is equal to minus 5 by 2 1 by z க்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், u வந்து மாத்தி செக் பண்ணிப்போம், சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம். z க்கு a u minus 1 plus 17 by 6 into 1 by u minus 1 minus 2 will become u minus 3 minus 1 by 3 into 1 divided by u. But this is equal to minus 5 by 2. u விட 1 வந்து சின்னதா இருக்கணும். So அப்போ சாரி 1 விட u வந்து சின்னதா இருக்கணும். So என்ன பண்ணலாம், taking u outside 1 divided by u வெளியில எடுத்துட்டோம்னா 1 minus 1 by u வந்துரும் plus இங்க 17 by 6. இப்போ இங்க u by 3 ன்னு இருக்கு. 3 னா நம்மளோட region u by 3 ன்ற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணலாம், 1 by minus 3 outside எடுத்துட்டோம்னா we get 1 by u by 3. மைனஸ் வெளியில எடுத்துட்டனால minus 1 வந்து பிளஸ் ஆயிடும். இந்த டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிருக்கா, இந்த டேர்ம் வந்து நெகட்டிவ் ஆயிடும், இந்த டேர்ம் செகண்ட் எழுதிருக்கா. minus 1 by 3 into 1 by u. So which is equal to minus 5 by 2 1 by u into இந்த term என்ன பண்றோம், numeratorக்கு கொண்டு போறோம், whole inverse ஆயிடும் plus 17 by 6 17 by minus 8 minus 17 by 6 into 3 na 18 1 minus u by 3 whole inverse minus 1 by 3 into 1 by u. Okay, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இத எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். We know that 1 minus x whole inverse equal to 1 plus x plus x square plus x cube plus etc.
இப்போ அந்த ஃபார்முலா இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஓகே, therefore f of z is equal to minus 5 by 2 1 by u into 1 plus 1 by u plus 1 by u square plus etc. first term ku minus 17 by 18 1 minus 1 plus u by 3 plus u by 3 whole square plus etc. minus 1 by 3 into 1 by u. நம்ம இந்த ஃபார்முக்கு எழுதியாச்சு. இது வந்து என்ன பண்ணனும், நமக்கு லாரன்ஸ் சீரிஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா சமேஷனுக்கு நம்ம அதை கன்வர்ட் பண்ணனும். ஓகே, so this is equal to minus 5 by 2 into 1 by u summation n is equal to 0 to infinity என்ன பண்ணலாம் 1 by u whole power n because n is equal to 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா we get anything power 0 equal to 1. இப்போ put n is equal to 1 ன்னு கொடுத்தனா first term, put n is equal to 2 ன்னு கொடுத்தனா second term plus etc. இப்போ இங்க minus 17 by 18 into இது என்ன பண்ணலாம் summation n is equal to 0 to infinity u by 3 whole power n. இங்கே put n is equal to 0 கொடுத்தனா we get 1 1 கொடுத்தனா u by 3 வந்துரும். The last term is minus 1 by 3 into 1 by u. நம்ம என்ன பண்ணலாம், we know that u equal to z plus 1. So f of z equal to 1 divided by z plus 1 summation n is equal to 0 to infinity 1 divided by z plus 1 whole power n minus 17 by 18 summation n is equal to 0 to infinity z plus 1 by 3 whole power n last term minus 1 by 3 into 1 by u को z plus 1. So this is the Lorentz series expansion. ये z plus 1 whole power ये denominator में z plus 1 இருக்கு. So இதை என்ன பண்ணலாம்னா whole power n plus 1 ன்னு இதை என்ன பண்ணலாம் numerator inside summation को எடுத்து போய் எழுதிக்கலாம் into multiply பண்றப்ப z plus 1 whole power n. So என்ன பண்றோம்னா this is the Lorentz series expansion. நீங்க up to substitute பண்ணதோட போதும். ஓகே, ஓகே, நம்ம Lorentz series செகண்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். previous ப்ராப்ளம்க்கு இந்த ப்ராப்ளம்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினா இங்க வந்து f of z வந்து z square divided by z squared என்ற ஃபார்முலா இருக்காங்க. previous நம்ம partial fraction எப்ப அப்ளை பண்ணலாம், numerator ஓட z பவரோட denominator ஓட பவர் greatest இருந்தா தான் அப்ளை பண்ணலாம். ஆனா இங்க என்ன இருக்கு, z squared இருக்கு. சோ அதனால இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. இந்த சம்மை நம்ம வொர்க் அவுட் பண்ணி சொல்லிடுவோம். ஓகே, இப்போ சொல்யூஷன் f of z equal to z square minus 1 divided by z square plus 5z plus 6. இப்போ நம்ம partial fraction தான் யூஸ் பண்ணனும். ஆனாலும் இதுல வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படினா நம்ம என்ன பண்ணனும், அதை கன்வர்ட் பண்ணனும். கன்வர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா டிவைட் பண்ணனும். இது என்ன கொடுத்திருக்காங்க, z square minus 1 தான் கொடுத்திருக்காங்க. இத டிவைட் என்ன பண்ண சொல்லிருக்காங்க, z 5z plus 6. இங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணா z square வரும் அப்படினா 1 into this entire term பண்றப்போ z square plus 5z plus 6 ன்னு வந்துரும். இத மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணோம்னா இது கேன்சல் ஆயிடும். we get 5z minus 1 minus 6 னா minus 7 வந்துரும். சோ நம்மளோட இந்த partial fraction எப்படி ஸ்ப்ளிட் கொடுத்துக்கலாம்னா the 1 minus 5z minus 7 divided by z square plus 5z plus 6. இப்போ இந்த மைனஸ் இந்த பிளஸ் தான் பண்ணணும். இந்த மைனஸ் இந்த பிளஸ். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வேல்யூ வேணும்னா என்ன பண்ணுவோம், 1 plus this term divided by this அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மைனஸ் காமனாக இருக்கிறதுனால வெளியில் எடுத்துக்குவோம். அப்போ 1 minus 5z எப்பயுமே வந்து கோஷன்ட்டு இங்கே வந்து பிளஸ் இந்த ரிமைண்டர் டிவைடட் பை this term அப்படின்னு எழுதுவோம். ஸோ இங்கே கொடுத்தாச்சா இப்போ இதை வந்து ஸ்ப்ளிட்டிங் கொடுத்துக்குவோம். which is equal to
1 minus 5z plus 1 divided by இது என்ன பண்ணலாம் multiply பண்ணா 6 1 plus பண்ணா அது வரும் z plus 2 z plus 3 அப்படினு சொல்லி எழுதிக்கலாம் அப்ப இந்த பவரோட இந்த பவர் வந்து என்ன இருக்கு கிரேட்டஸ்டா இருக்கு சோ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ பார்ஷியல் ஃபிராக்ஷனை அப்ளை பண்ணலாம் f of z is equal to this one which is equation 1 இப்போ நம்ம கன்சிடர் பண்றப்ப என்ன பண்ணனும் கன்சிடர் 5z plus 1 divided by z plus 2 into z plus 3 என்ன பண்ணலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எழுதுறப்போ z square plus 5z plus 6 கூட எழுதிக்கலாம் ஆர் அங்க z plus 2 into z plus 3 னு எழுதிக்கலாம் z plus 2 into z plus 3 is equal to a divided by z plus 2 plus b divided by z plus 3 இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் படிப்போம் ஓகே இந்த ரீஜியன் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க therefore 5z plus 1 is equal to a into z plus 3 plus b into z plus 2 this is z இப்போ நம்ம என்ன பண்ணலாம் put z is equal to என்ன பண்ணலாம் -2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் z is equal to -2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும் 5z plus 1 ல -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனா -10 plus 1 னா we get -9 is equal to a into 1 b வந்து 0 ஆயிடும் therefore a is equal to -9 so put z is equal to -3 அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா a க்கு வேல்யூ -9 ஓகே okay -9 so b equal to z க்கு வந்து -3 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனா the left hand side is 5 into z plus 1 னா so 5 into -3 னா we get -15 plus 1 னா -14 equal to right hand side என்ன இருக்கும் சாரி அங்க வந்து 7 நம்ம டிவைட் பண்ணப்போ இங்க டினாமினேட்டர்ல 7 சாரி 7 இங்க so this is equal to quotient remainder வந்து 5z minus 7 தான் வந்தது -5z so இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ -10 plus 7 னா we get -3 equal to right hand side ல a into இங்க வந்து 1 okay இந்த term 0 ஆயிடும் இங்க வந்து a is equal to இங்க 2 சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ -2 plus 1 னா we get a இருக்கும் minus இங்க 10 2 into 10 plus 7 னா we get a therefore a equal to -3 செக் பண்ணிப்போம் a equal to -3 கரெக்ட் இப்போ put z is equal to -3 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 5 into -3 5 into -3 become -15 plus 7 அப்படினா we get -8 இங்க a term 0 ஆயிடும் b க்கு வந்து -3 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் so -b this implies b is equal to 8 okay correct b is equal to 8 இது என்ன பண்ணனும்னா equation 2 ல இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் okay இது வந்து equation 2 so equation 2 implies f of z is equal to f of z கிடையாது 5z plus 1 divided by z plus 2 into z plus 3 is equal to a ஓட வேல்யூ -3 divided by z plus 2 b ஓட வேல்யூ plus 8 divided by z plus 3 which is equation 3 நம்மளோடது given f of z ல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் substituting this in equation 1 we get f of z is equal to already ஒரு 1 இருந்தது இங்க minus 3 by z plus 2 plus 8 by z plus which is equation 4 இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ரீஜியனுக்கு வருவோம் நம்மளோட ரீஜியன்ஸ் என்னென்ன கொடுத்திருந்தாங்க subdivision 1 ல 2 is less than mod z is less than 3
நம்ம வந்து இங்க ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்றோம் மைனஸ் இருந்தது சோ பிளஸ் ஈக்குவேஷன் 1ல வந்து 1 மைனஸ் 5z டிவைடட் பை இருந்தது சோ நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்றோம் பிளஸ் ன்னு இப்போ நம்மளோட ரீஜன் வந்து இந்த 2 ஆ ஸ்ப்ளிட் பண்ணோம் 2 is less than mod z ஒரு ரீஜன் and mod z is less than 3 ஒரு ரீஜன் இப்போ இங்க என்ன பண்ணுவோம் 2 divided by mod z modulus of 2 divided by modulus of z is less than 1 என்ன பண்ணுவோம் modulus of z divided by 3 is less than 1 நம்மளோட ரீஜன் வந்து 2 ஆ ஸ்ப்ளிட் அப் ஆயிடுச்சு சோ நம்ம இங்க என்ன பண்ணுவோம்னா previous problemல ரீஜன்ல z plus 1 ன்னு இருந்ததனால u ன்னு எடுத்தோம் இப்போ இங்க என்ன பண்ணுவோம்னா டைரக்டா நம்ம z ன்னே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் ஓகே therefore equation 4 implies f of z is equal to 1 plus என்ன பண்ணுவோம் 2 by z ன்ற ஃபார்முலா வரணும் இப்போ 2 by z னா இதுல என்ன பண்ணுவோம் z ல காமனா வெளிய எடுத்துக்குவோம் 1 divided by 1 plus 2 by z இந்த ஃபார்முலா வந்துச்சு செகண்ட் ஒன்னுக்கு என்ன இருக்கும் z by 3 ன்ற ஃபார்முலா வரணும் சோ 8 by 3 காமனா வெளிய எடுத்துட்டோம்னா 1 divided by ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கும் 3 தான் காமனா வெளிய எடுக்கிறோம் 1 plus z by 3 okay plus therefore this is equal to 1 plus 3 by z into 1 plus 2 by z whole inverse minus 8 by 3 into 1 plus z by 3 whole inverse நம்ம இந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் பண்ணிப்போம் ஓகே இங்க 1 plus 3 by இங்க வந்து என்ன இருக்குன்னா we know that 1 plus x whole power minus 1 என்ற ஃபார்முலா இருக்கு அதோட ஃபார்முலா ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும் whole square minus x cube plus etc. So this equation is 1 plus 3 by z இங்க என்ன பண்ணனும்னா சம்மேஷனுக்கு நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிப்போம் இது கொடுக்கறப்ப which is equal to 1 minus 2 by z plus 2 by z whole square plus etc. minus 8 by 3 into 1 minus z by 3 plus z by 3 whole square minus etc. This is equal to 1 plus 3 by z down. இப்போ இங்க சம்மேஷன் எடுக்க போறோம் n is equal to 0 to infinity alternative positive negative வந்ததுன்னா -1 whole power n ன்னு எடுத்துக்குவோம் into 2 by z whole power n first substituting n equal to 0 னா substituting n is equal to 1 னா we get the first term -2z minus 8 by 3 into summation n is equal to 0 to infinity z by 3 whole power n minus 1 whole power n is equal to this one. This is first subdivision oda answer. Okay. The subdivision 2 la என்ன கொடுத்திருக்காங்க given mod z is less than 2 ன்னு இருக்கு சோ mod z is less than 2 னா இதுல என்ன சொல்லலாம் z by 2 is less than 1 ன்னு சொல்லலாம் similarly என்ன பண்ணிக்கலாம்னா mod z by 3 யும் also less than 1 ஆ தான் இருக்கும் நமக்கு வந்து அது யூஸ் பண்ணுவோம் the equation on the 1 implies f of z is equal to 1 plus அந்த என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ஃபார்ம் எப்படி இருக்கும் f of z ஓட ஃபார்ம் f of z is equal to 1 minus 1 plus 3 divided by z plus 2 minus 8 by z plus 3 ன்ற ஃபார்ம்ல இருக்கும் நம்ம ஃபைனலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் வந்து இப்படி இருக்கும் இது என்ன பண்ணுவோம்னா இங்க 1 plus நம்ம z by 2 ன்ற ஃபார்ம்ல இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் 3 by 2 வை காமனா என்ன எடுத்துக்கணும்னா 1 divided by என்ன இருக்கும் 1 plus z by 2 ன்ற ஃபார்ம்க்கு வந்துரும் இங்க என்னன்னா minus 8 by 3 காமனா என்ன எடுத்துக்கணும் 1 by 1 plus z by 3 ன்ற ஃபார்ம்க்கு வந்துரும் நம்மளோட என்ன ரீஜன் அவங்க கொடுத்திருக்காங்களோ அந்த ரீஜனுக்கு மேக்கப் பண்ணிக்க வேண்டியதான் which is equal to 1 plus 3
2 என்ன 1 plus z by 2 whole inverse minus 8 by 3 1 plus z by 3 whole inverse. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இத வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு we get என்ன 1 plus 3 by 2 டைரக்டாவே நான் எழுதுறேன். summation n is equal to 0 to infinity ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்ததனால minus 1 whole power n z by 2 whole power n minus 8 by 3 into summation n is equal to 0 to infinity is minus 1 whole power n into z by 3 whole power n. The second subdivision oda answer. Okay, first third subdivision என்ன சொல்லிருக்காங்க அப்படினா என்ன இருக்கு third subdivision mod z is third subdivision வந்து mod z is greater than 3. So mod z is greater than 3. Now this is implies என்ன பண்ணலாம் 3 is less than mod z னு எழுதலாமா. So this is implies 3 divided by mod 3 divided by z is less than 1. Therefore also mod 2 by z is less than 1. நமக்கு வந்து mod 2 உம் 3 உம் யூஸ் ஆகும். So இங்க given f of z is equal to 1 plus அந்த 3 by 2 இருக்கு, 3 by 2 இருக்கு. இப்போ 3 by 2 ன்ற ஃபார்ம்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க வந்து 1 plus நம்மளோட ஃபார்ம் வந்து f of z ஓட ஃபார்ம் என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஈக்குவேஷன் 3 by z plus 2 minus 8 by z plus 3. இப்போ நம்ம இது என்ன பண்ணுவோம், இங்க வந்து 3 by z 2 by z ன்ற ஃபார்ம்ல 1 plus 3 இங்க 2 by z. அப்ப so z காமனா வெளிய எடுக்கணும். 1 plus 2 by z minus 8 by இங்க z காமனா வெளிய எடுத்துட்டோம்னா 1 plus 3 by z. இந்த ஃபார்ம் வந்துருச்சு. சோ நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து நியூமரேட்டர் கிட்ட போய் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 1 plus 3 by z 1 plus 2 by z whole inverse minus 8 by z 1 plus 3 by z whole inverse. This is equal to 1 plus 3 by z. Summation n is equal to 0 to infinity minus 1 whole power n 2 by z whole power n minus 8 by z. Summation n is equal to 0 to infinity minus 1 whole power n 2 by z whole power n. Which is the answer. Okay. Next ஒரு homework problem. Find the Lorentz series expansion of f of z is equal to 7z minus 2 divided by z into z minus 2 into z plus 1 valid in 1 less than mod z plus 1 less than 3. This is a homework problem. அவ்வளவுதான் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. காஷியஸ் இன்டெகிரல் ஃபார்முலால இருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டுருவாங்க, லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல இருந்து கேட்டுருவாங்க. லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல நீங்க என்ன பண்ணணும்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரோட பவர் வேரியபிளோட பவர் z ஓட பவரை செக் பண்ணிட்டு தான் பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ணணும். நம்ம சடனா எடுத்து அப்ளை பண்ணோம்னா வராது. நியூமரேட்டரோட பவரோட டினாமினேட்டரோட பவர் ஹையஸ்ட் வேல்யூவா இருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ அந்த நம்ம ஹையஸ்டா இருக்க மாதிரி ஒரு ப்ராப்ளம் எடுத்து பார்த்தாச்சு, ஈக்குவலா இருக்க மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்தாச்சு. இப்போ உங்களோட ஹோம்வொர்க் ப்ராப்ளம் நீங்க செக் பண்றப்போ z பவர் 1 தான் இருக்கு, இங்க 3 இருக்கு. இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணலாம், டைரக்டா நம்ம வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷனை அப்ளை பண்ணலாம். இப்போ இங்க z plus u 1 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், u ன்னு எடுத்துப்போம். 1 u lies between 1 to 3 ஆ இருக்கும். சோ இந்த ப்ராப்ளமை நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து காஷியஸ் ரெசிடியூ தியரம், கான்டர் இன்டகிரேஷனும் பார்க்கலாம். ஓகே.